இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட எந்தெந்த காரியங்களில் நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் நிலைத்திருப்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அபைட் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நாம் விழிப்போடு கூட இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அருமையான ஒரு சகோதரனுடைய சாட்சியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு சகோதரர் இருந்தாராம். அந்த சகோதரருக்கு அவருடைய தொண்டை பகுதியிலே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருப்பதாக அவர் உணர்ந்து கொண்டே வந்தார். அவரால் பேச முடியாது, தொடர்ந்து இருமல் போன்ற காரியங்கள் வருகிறது, தொண்டையில் ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டே வந்தார். அப்போ அந்த சகோதரர் அவங்க சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணுறாங்க, சரியாகுது. மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அவர் மருத்துவர்கிட்ட போய் அவர் ஆலோசனை கேட்டப்ப டாக்டர் சொல்கிறாங்களாம், இந்த தொண்டையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும், அந்த அறுவை சிகிச்சை செஞ்சால் இந்த காரியங்கள் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்லி மருத்துவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் இந்த சகோதரனுடைய மனைவிக்கும் அவருடைய தொண்டையில் இந்த அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, தொண்டையில் கத்தி படுறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க போய் பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எல்லாம் ஓகே, அவருக்கு சரியாக இல்லை, ஆனால் எனக்கு என்னவோ அந்த தொண்டையில் அந்த கத்தி பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்படி அவங்க ஆனால் இரவும் பகலுமாக என்ன செய்கிறாங்க, ஜெபித்து கொண்டு வந்தாங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே, நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் என்னுடைய கணவருக்கு ஒரு சுகத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே வந்தாங்களாம். அந்த அறுவை சிகிச்சைக்கான நாளும் வந்தது, எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு கரையில் அவங்க ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே வந்தாங்க. இப்போ அறுவை சிகிச்சைக்கு ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளாக கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்ப டாக்டர் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்பாக அந்த தொண்டையில் இருக்கிறதான அந்த கட்டி போன்ற காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ டாக்டர் இந்த சகோதரர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் எதற்காக உள்ளே வந்தீங்க, எதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்தீங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக எடுத்த ரிப்போர்ட்டில் வந்திருக்குது, உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே போய் 2 நிமிஷத்தில் அவர் வெளியே வந்தாராம். பாருங்கள், இந்த இடத்துல அந்த சகோதரனுடைய விசுவாசம் ஜெயிச்சது. அவங்க சகோதரனுடைய மனைவி எவ்வளவு விசுவாசமாக ஜெபித்திருப்பார்கள் என்று சொல்லி கேட்கிறப்ப அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது உண்மையாக நடந்ததான ஒரு சம்பவம். அந்த பாஸ்டர் இதை சொல்கிறப்ப அவங்க அநேக ஆச்சரியத்தோடு கூட அந்த சாதாரண ஒரு விசுவாசி, அந்த விசுவாசியினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மதித்தார். இதே தான் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல அவங்க உறுதியாய் விசுவாசத்தோடு கூட நிலைத்திருந்தாங்க. இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சகோதரிக்கு அந்த விசுவாசத்தை அங்கீகரித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தையும் நிச்சயமாக அங்கீகரிப்பார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய சாட்சியா அந்த சகோதரர் மாறி இருப்பார், சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் கிரியை செய்கிறோமா யோசித்து பாருங்கள். வேதாகமத்திலும் ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 27ஆம் வசனம் முடங்கி இயேசு குருடரையும் ஊமையரையும் குணமாக்குகிற சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிறவி குருடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. they pray to God, they call God. ஆனா ஆண்டவர் 28வது வசனத்துல என்ன கேட்கிறார் பாருங்க, இயேசு அவரிடத்தில் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டா அவங்க ஜெபம் வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? ஜெபம் மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். இந்த சம்பவத்தை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இந்த காரியம் எப்போ நமக்கு விளங்கி இருக்குதா யோசிச்சு பாருங்க. அவங்க ஜபித்தாங்க. இன்னைக்கு நம்மும் ஜபிக்கிறோம், நமக்கு இந்தந்த தேவை இருக்குன்னு ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்தந்த காரியங்கள் எனக்கு வழிநாட்டுங்கன்னு ஜபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா இந்தந்த காரியங்கள்ல நான் என்னென்ன தீர்மானம் எடுக்கணுங்கிறத நம்ம ஜபிக்கிறோம். ஆனா விசுவாசத்தோடு ஜபிக்கிறோமா? கர்த்தர் ஜபத்தை மாத்திரம் எதிர்பார்ப்பதில்லை, அந்த ஜபத்திற்கு உள்ளாக இருக்கிற ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. ஏதோ ஆண்டவர்கிட்ட மேல எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓரத்துல அந்த விசுவாசத்தை நம்ம வச்சுட்டு இருப்போம்னா அதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இருக்குது,
அந்த விசுவாசத்தில் நான் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும். பாருங்க, ஒரு வேடிக்கையான விஷயம், யாக்கோபு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 19வது வசனம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிசாசே விசுவாசிக்குது. இப்ப நம்ம ஏன் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? பிசாசை காட்டிலும் மேலான விசுவாசம் நமக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு விசுவாசத்தில் அநேகம் பேர் குறைவுபட்டு விசுவாசத்துல நிலைத்திருக்காதபடிக்கு வழுகி போகிறார்கள். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் கூட, சோதனை போன்ற காரியங்கள் வரும்போது விசுவாசத்திலே வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், அது விசுவாசத்திற்கு எழுதப்பட்டதான ஒரு அதிகாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் விசுவாசத்தினால் என்னென்ன காரியங்களை யார் யார் செய்தார்கள் என்று சொல்லி அழகாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. விசுவாசத்தினால் அவர்கள் இதை ஜெயித்தார்கள். 33வது வசனம் முதல் 35வது வசனத்து வரைக்கும் நம்ம படிப்பமான விசுவாசத்தினால் ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால் வென்றார்கள், விசுவாசத்தினால் அவருக்கு குழந்தை பிறந்தது என்னெல்லாம் சொல்லி வேதத்தில் நம்ம அழகாக பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த விசுவாசம் ஆண்டவருக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் நிச்சயமாய் காணப்படும். விசுவாசமும் நிச்சயமாய் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசமானது அது ஆழமான வேர் கொள்ள வேண்டும். ஆழமான வேர் கொள்ளும் போது எப்படி அந்த செடியானது, அந்த கொடியானது செடியில நிலைத்திருக்கிறதோ அதே போல நாமும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆழமாய் அது இணைக்கப்பட்டிருக்குமானால் எந்த புயல் வந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவித்தாலும் சரி, அது விலகி போகாது. ஆனால் ஆழமில்லாமல் நாம் இருப்போமானால், ஏதோ கடமைக்காக மாத்திரம் கொடியோடு கூட இணைக்கப்பட்டிருப்போம், நம்ம இடத்துல ஒரு வேறற்ற தன்மை காணப்படுமானால் சாதாரண ஒரு சின்ன சம்பவம் கூட நம்ம வழி விலகி போகவிடும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம எதிர்பார்ப்பதில்லை. அருமையான வாலிப சகோதரர்கள், என்னை போன்ற வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். உலகத்தை மறந்து ஆண்டவரை நேசி, அப்போது கிடைக்கும் அவரோட மெர்சி. அதுக்கு முதல்ல நீ அவரை விசுவாசி. நான் சொன்னதை நீ கொஞ்சம் யோசி. உலகத்தை மறந்து ஆண்டவரை நேசி, அப்போதுதான் உனக்கு கிடைக்கும் அவரோட மெர்சி. அப்போ நீ ஆண்டவரை இதற்கு முதலாக நீ விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் உட்கார்ந்து யோசி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்குது? ஒருவேளை செல்போனில் அடிமையாக இருக்கிறீங்களா? இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்ம அடிமைத்தனமாக்கி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கிருபை பெருக வேண்டுமானால் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய கொடி அந்த செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது அருமையான கனிகளை இந்த விசுவாசத்தின் வழியாக நம்மால் கொடுக்க முடியும். அப்படியே கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் பிதாவே, அன்புள்ள நேசு சுவாமி அப்பா, இந்த நேரத்திலும் கூட விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியா ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தேவான் கடைசி வரைக்கும் உண்மையில் கொண்டிருந்த விசுவாசத்தில் ஆண்டவரே சப்பா உயிர் பிரிகிற நேரம் வரைக்கும் நிலைத்திருந்தது போல ஆண்டவரே நாங்களும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாகும் அந்த நிலைத்திருக்கிறதான இருதயத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கடைசி பரியந்தம் ஆண்டவரே நிலை நிற்போம்னே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீங்களா? கடைசி பரியந்தம் நாங்கள் நிலைத்து நிற்க எங்கள் விசுவாச பயணத்தை ஆண்டவரே, விசுவாச கப்பல் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இதன்படி செய்கிறவர்களாகியும் ஆண்டவரே இதன்படி நாங்கள் அபியாசித்துக் கொள்கிறோம் இருக்க கிருபை செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை